புதைச்சி 2 மாசம் கழிச்சு அந்த உடலை தோண்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தவர் பேங்க்குக்கு போயிருக்காரு ஒடிசால. இந்த சம்பவம் பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த காட்சிகள் வைரலா பரவிட்டு இருக்கு. ஒடிசா கிராமின் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்திருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பழங்குடியின பெண். அவங்க ஆடுகளை வித்தும் விவசாயம் பண்ணியும் கிட்டத்தட்ட 19,300 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல வச்சிருந்திருக்காங்க. அவங்க கடந்த ஜனவரி 26ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சி முடிச்சிட்டாங்க. அவருடைய சகோதரர் ஜீத்து அப்படிங்கிறவரு, அந்த ஜீட்டு முண்டா அப்படிங்கிறவரு அந்த பேங்க்ல போயிட்டு, கிராமின் பேங்க்ல போயிட்டு என்னோட சகோதரியினுடைய அந்த பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொல்லியிருக்காங்க. இவருக்கு புரிஞ்சுக்க முடியல. பழங்குடியின இனத்தவர், அவர் படிப்பறிவு இல்லாதவர், அதனால அதை தெரிஞ்சுக்க முடியல. தொடர்ந்து திருப்பி போய் கேட்டிருக்காரு. மீண்டும் அவங்க அதையே சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன்ல கராரா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்னு இந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா யாருடைய பேங்க் பேர்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்கள கூட்டிட்டு வாங்க, அப்பதான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கராரா கோபமா சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம புதைச்ச தன்னுடைய சகோதரியை 2 மாசம் கழிச்சு அந்த உடலை தோண்டி எடுத்துக்கிட்டு அந்த எலும்பு கூடுகளோட பேங்க்குக்கு போயிருக்காரு. இந்த காட்சிகள் வைரலான நிலையில போலீசார் பேசி பணத்தை பெற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி மீண்டும் அந்த உடலை புதைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.